ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த இந்தியாவில் வரி ஒவ்வொரு மாநிலங்களும் அதோட ஒன்றிய அரசுக்கு ஒரு வரியாக ஒன்று செலுத்துகிறாங்க. அப்படி வரியாக செலுத்துறதுல திரும்பியும் அந்த மாநிலங்களுக்கு வருடம் வந்து வரியை வந்து திரும்ப கொடுப்பாங்க. வரி பகிர்வு செய்வாங்க. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் வரி பகிர்வு செய்வாங்க. இந்த வரி பகிர்வு சரியில்லை அப்படின்ட்டு தமிழ்நாடு ரொம்ப நாளாகவே வந்து ஒரு குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த வரி பகிர்வு சரியில்லை, எங்களுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்குதுன்ட்டு கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்கமும் இது மாதிரி தென் மாநிலங்களில் அதிகமான குரல் இப்போ எழுந்திருக்கு. இதனால் இந்த அடிக்கடி இப்பொழுதுக்கு சமீபத்தில் இந்த தனிநாடு குரல் வந்து இப்போ ஒரு தனித்துவமாக ஒரு வெளியில் பேசு பொருளாக பார்க்கப்படுது. அப்படி இந்த வரி பகிர்வு அப்படிங்கிறது என்ன, அது எந்த அரசு சட்டத்தின் கீழே வருது, இந்த வரி பகிர்வு எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இது கார்த்திக் ரிப்போர்ட் சேனல். இந்தியாவில் இந்த வரி பகிர்வை வந்து பகிர்ந்து கொடுக்கறதுல மிக குறைந்த வரியை வந்து திரும்ப நமக்கு தருவதா தமிழ்நாடு ரொம்ப நாளாவே இதை சொல்லிட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இப்பொழுது வந்து கர்நாடகா, கேரளாவும் இந்த குரலை வந்து கொஞ்சம் முன்னெடுத்திருக்காங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க. அந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறமா கர்நாடகாவில் டி. சிவகுமார் துணைத் தலைவராக இருக்கிற, காங்கிரஸோட துணைத் தலைவராக இருக்கிற டி. சிவகுமாரோட சகோதரர் தென்னிந்தியாவில் ஒரு தென்னிந்திய கூட்டமைப்பு, பொருளாதாரத்துக்கு ஒரு கூட்டமைப்பு சங்கம் வந்து ஒன்று தனியாக உருவாக்க போறதா ஒரு பரபரப்பான செய்தியை வெளியிட்டார். இதன் மூலமா கர்நாடகாவில் ரொம்ப பரபரப்பானுச்சு. ஏன்னா தனி பொருளாதார இதுக்காக தனி கூட்டமைப்பு அப்படின்னா தென் மாநிலங்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக உருவாக்குற மாட்டோம் இவர் சொல்லியிருந்தார். ஏற்கனவே தென் மாநிலங்களில் ஃபுல்லாவுமே பிஜேபி எங்கேயுமே ஆட்சி செய்யாத நிலைமையில இவர் இப்படி சொல்லியிருந்தது ஒன்றிய அரசுக்கும் மேல உள்ள அந்த பாஜக ஆளும் மாநிலங்களையும் இது ஒரு அதிருப்தியாகவும் பல எதிர்ப்புகளையும் இவங்க சந்திக்க நேர்ந்தது. அப்படி இந்த வரி பகிர்வு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த வரி பகிர்வு 280வது சட்டத்திட்டத்தின் கீழே இந்த வரி பகிர்வு வருது. அதாவது அனைத்து மாநிலங்களும் செலுத்தக்கூடிய நேரடி என்ற மறைமுக வரியை வச்சு திரும்ப அந்த மாநிலங்களுக்கு வரியை வந்து பகிர்ந்து கொடுப்பாங்க. அது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேரிடர்கள், இயற்கை பேரிடர்கள் நிகழ்றப்பெல்லாம் அந்த நிவாரணமாக இதை வந்து அந்த மாநிலங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சமீபத்தில் டிசம்பர் மாதத்தில் தூத்துக்குடி, சென்னை இப்படியெல்லாம் பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது. அப்போது வந்து நிவாரணமாக நம்ம கேட்ட தொகையை உடனே வந்து மத்திய அரசு ரிலீஸ் பண்ணல. அதனால அப்பயே அதுக்கு போர்க்கொடி எழுப்பினாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ₹1 வரி செலுத்தணும் அப்படின்னா 26 பைசா நமக்கு கிடைக்குது. இதே கர்நாடகாவில் அவங்க ₹1 செலுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு 16 பைசா கிடைக்குது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ₹1 செலுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு 40 பைசா தான் கிடைக்குது. இப்படின்ட்டு ஒவ்வொரு மாநிலங்களும் இந்த வரி பகிர்வுங்கிறது பாரபட்சம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இது வந்து மக்கள் தொகையை கணக்கெடுப்பை வச்சு, அந்த மக்கள் தொகையை வச்சும் மாநிலங்களோட விரிவாக்கத்தை வச்சும் தான் இந்த பகிர்வு வந்து நடக்கிறதா அந்த மேல உள்ள ஒன்றிய அரசு மூலமா நமக்கு பல தகவல்களை சொல்லிட்டு வர்றாங்க. ஆனா வந்து நமக்கு பேரிடர் காலங்களில் இது மட்டும் உதவாதது. அப்படி இருக்கும்போது நாங்க மட்டும் எதுக்கு வரியை வந்து அதிகமாக பகிர்ந்து பிற மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த தென் மாநிலங்கள்லாம் இப்போ குரல் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போ பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ₹1 செலுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ₹2 வரி பணம் திரும்ப வந்து அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுது. அவங்க ₹1 தான் வரி பணம் செலுத்துறாங்க, ஆனால் ₹2 கொடுக்கப்படுது. பீகார், உத்தரப்பிரதேசம் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் வட மாநிலங்களுக்கு அதிகமாக நிதியை பகிர்ந்து கொடுக்குறாங்க. அதனால தான் இங்கே வந்து ரொம்ப குறைந்த வருவாய் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த குற்றச்சாட்டு வந்தாலும் ஒரு இடத்துல இல்லாத இடத்துக்கு கொடுக்குறதுங்கிறப்ப நமக்கு அந்த எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. ஆனால் இந்த பேரிடர் காலங்கள் இப்போ கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களா இருக்கு, இங்கெல்லாம் மாநிலங்களா இருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த இயற்கை பேரிடர் ஏற்படுது. அப்படிப்பட்ட நிலைமையில இங்க அதிகமான நிவாரணமும் இந்த நிதியும் கொடுக்காதது இப்ப பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சு பொருளா மாறி. இது சம்பந்தமா ஏற்கனவே கர்நாடகாவில் சித்தராமையா ஒன்றிய அரசு எதிர்த்து போராட்டங்களை நடத்தினாரு. கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் கட்சி இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. அவங்க வந்து இப்போ போராட்டங்களை கடந்த போன மாதத்தில் நடத்தினாங்க. அதுக்கப்புறமா பிப்ரவரி 8ஆம் தேதி கேரளாலையும் இதை எதிர்த்து ஒன்றிய அரசு எதிர்த்து அங்கே பினராயி விஜயன் வந்து அவர் தலைமையில் வந்து இந்த எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. அதில் நம்ம திமுகவும் பங்கு பெறும் அப்படின்ட்டு திமுக சார்பில் திருச்சி சிவாவும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் போயிருந்தாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் பல குற்றச்சாட்டுகளை இதன் மூலம் முன் வச்சார். ஏன்னா இந்த வரி பகிர்வு வந்து ஒரு இடத்துல இருந்து வாங்கி இன்னொரு இடத்துக்கு இல்லாத இடத்துக்கு கொடுக்குறது ஒரு நாடாக இருக்கிறப்ப அதை கொடுக்குறது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பேரிடர்னு வர்றப்ப எங்களை வஞ்சிக்குது ஒன்றிய அரசு அப்படின்ட்டு ரொம்ப காட்டமாக சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தார். அரசியலமைப்பு சட்டத்தின் 280வது சட்டப்பிரிவின்படி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நிதி ஆணையம் வந்து அமைக்கப்படுது. இந்த நிதி ஆணையம் 13வது நிதி ஆணையம் வரைக்கும் மக்கள், அதாவது மாநிலங்களுக்கு 32% வந்து வரியை வந்து திரும்ப கொடுத்துட்டு இருந்தாங்க, அதாவது பகிர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுவே 14வது ஆணையம் அமைக்கிறப்ப அது வந்து 32லேருந்து 42ஆக உயர்த்தப்பட்டது. இந்த வரி பகிர்வு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 அம்சங்களை வச்சு இதை வந்து கொடுக்குறாங்க. அதாவது மக்கள் தொகை, அதாவது மாநிலங்களில் உள்ள மக்கள் தொகையை வச்சும் மாநிலங்களோட பரப்பளவுங்கிறத வச்சும், அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களில் தனிநபரோட வருமானம் அப்படிங்கிறத வச்சு அந்த மாநிலத்துக்கு 45% அளவுக்கும், அது சுற்றுச்சூழல், அதாவது காடுகள் சுற்றுச்சூழலுக்கு அதுக்கு தனியாக ஒரு அம்சங்களை வச்சும், வரி வசூலில் மாநிலங்களோட திறன், அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் மாநிலங்களோட திறன், இந்த 6 அம்சங்களை வச்சு இந்த நிதி பகிர்வு வந்து செய்யப்படுது. 70களின் காலகட்டங்களில் இந்த மக்கள் தொகை வந்து கணக்கெடுப்பு நடந்துச்சு. அதாவது இந்த நிதியோட கணக்கெடுப்பாக அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த மக்கள் தொகை அதிகமாக அந்த காலகட்டங்கள் இருந்தப்ப 1976க்கு அப்புறமா மக்கள் தொகை
அதாவது மக்கள் தொகை கட்டுப்பாடு கொள்கை வந்து ஒன்று அரசு வகுத்துச்சு. அதாவது மாநிலங்களை ஒவ்வொரு மாநிலமும் அந்தந்த மாநிலங்களில் அவங்களோட மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க. அதுதான் நம்ம கேள்விப்பட்டது 76க்கு அப்புறம் நாம் இருவர் நமக்கு மூவர், நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ட்டு இந்த கட்டுப்பாடு இந்த விழிப்புணர்வு விளம்பரங்கள்லாம் நல்லா மேற்கொண்டாங்க. அப்படி இந்த விழிப்புணர்வு விளம்பரங்கள்லாம் ஏற்படுத்தினதில் தமிழ்நாடு, கேரளா இந்த 2 மாநிலங்களை பார்த்தீங்கன்னா அதிகமான விழிப்புணர்வோட இங்கே சராசரியாக ஒரு தம்பதிகளுக்கு 1.9% விகிதம்ங்கிற அளவுக்கு, அதாவது ஒரு தம்பதிக்கு 2 பேர் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதே வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லாமல் அங்கே மக்கள் தொகை எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அதிகமாகிட்டே போகுது. ஆனால் இப்போ அந்த மக்கள் தொகை அதிகமாக கணக்கு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அதிக நிதி கொடுக்கறது சில சர்ச்சையாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப நாளாகவே தமிழ்நாடு இதற்கு எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில தான் இப்போ கேரளாவும் கர்நாடகமும் அவங்களும் சிறந்த முறையில் இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுனால இப்போ அவங்க வந்து மீண்டும் இதை வந்து ஒரு ஆணையம் அமைச்சு சரியான ஒரு நடைமுறைப்படுத்தணும். ஏன்னா அரசாங்கம் சொன்னதை செய்த எங்கள் மாநிலங்களுக்கு இப்போ வரி ரொம்ப கம்மியாக வருது, எதுவுமே செய்யாத வட மாநிலங்களுக்கு அதிகமான வரியை கொடுக்குறது, இது மீண்டும் அவங்களை வந்து ஒரு கெட்ட பாதை கலச்சிட்டு போகிறது. அதனால எங்களுக்கு சரியான ஒரு வரி பகிர்வை கொடுக்கணும். அதே மாதிரி எங்களோட பேரிடர் அதிகமாக நடக்குது, அதனால எங்களுக்கு தான் அதிகமான வரி கொடுக்கணும் அப்படின்ட்டும் இந்த தென் மாநிலங்கள் ரொம்ப ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இதற்கு இடையில ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு இங்கே தென் மாநிலங்களுக்கு அவர் வந்து போர்க்கொடி தூக்கினப்ப அதாவது என்ன சொல்லியிருந்தாருன்னா, வட மாநிலங்களுக்கு தென் மாநிலங்கள்லேருந்து கிடைக்கிற வரியை வச்சு அவங்க வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. அதாவது இந்த மக்கள் தொகை கொள்கை வந்து கடைபிடிக்கப்பட்ட அந்த 1970 அதை 15வது நிதி கமிஷனில் இதை வந்து கணக்கெடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வரைவை வந்து அவங்க கையில் எடுத்தது பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டுலேருந்து அந்த மக்கள் தொகை கட்டுப்பாடை வந்து அவங்க கணக்கில் எடுத்தாங்க. ஆனால் 1970 80லேயே தென் மாவட்டங்களில் இதுக்கான நடைமுறையை சாத்தியப்படுத்தி அதை கட்டுப்படுத்தின எங்களுக்கு எந்த பலனும் இல்லாமல் இருக்குது, அதனால இதை மீண்டும் வரையறுக்கணும், இதை வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டு தென் மாநிலங்கள் இப்போ போர்க்கொடி தூக்குறாங்க. 2021 to 2026க்கான இந்த 15வது நிதி கமிஷன் பார்த்தீங்கன்னா அதோட அறிக்கையை தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ 16வது நிதி கமிஷனும் இப்போ அடுத்த வர்ற ஆணையம், அந்த ஆணையம் அடுத்த 5 ஆண்டுக்கான ஆணையமும் இப்போ அதோட புள்ளி விவரங்கள்லாம் சேகரிக்கிறதுக்கான பணியை தொடங்கி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி நிதி பகிர்வு எந்தெந்த மாநிலங்களுக்கு இந்த 15வது நிதி கமிஷனில் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு 2,12,000 கோடி வந்து அளவுக்கு நிதியை வந்து பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கொடுத்தது 6.5 லட்சம் கோடி அளவுக்கு நம்ம வந்து வரியை கொடுத்துருக்கோம். ஆனால் நமக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா 2,12,000 அளவுக்கு தான், நமக்கு 12,000 கோடி அளவுக்கு தான் நமக்கு வந்து நிதி திரும்ப கிடைச்சிருக்கு. இதே மட்டும் தான் கேரளாவையும் மிக குறைந்த அளவுக்கான இந்த வரியை பகிர்ந்து கொடுக்குறாங்க. கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 1,92,000 லட்சம் கோடி அளவுக்கு தான் நிதி வந்து திரும்ப கொடுக்குறாங்க. இதே போல தான் குஜராத், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களும் அதோட வரி ரொம்ப குறைவாக எங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுதுன்ட்டு ரொம்ப ஒரு போர்க்கொடியை தூக்கியிருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப வரி ரொம்ப கம்மியாக செலுத்துற உத்தரப்பிரதேசத்துக்கு பார்த்தீங்கன்னா 8,55,000 லட்சம் கோடி வந்து இந்த நிதியை வந்து 8,55,000 கோடியை வந்து நிதியை வந்து அவங்க திரும்பி பகிர்ந்து கொடுக்குறாங்க. அவங்க செலுத்துறது என்னமோ 3 கோடி லட்சம் அளவுக்கு தான் அவங்க செலுத்துறாங்க. ஆனால் அவங்களுக்கு திரும்ப கொடுக்குறது அதோட அதிகமாக கொடுக்குறாங்க. இதே போல தான் பீகாருக்கும் 4,85,000 கோடி அளவுக்கு இவங்க நிதியை திரும்பி பகிர்ந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததான் மத்திய பிரதேசத்துக்கும் 3,82,000 கோடி அளவுக்கு இவங்க வரியை திரும்பி கொடுக்குறாங்க. இப்படி இந்த பாரபட்சமான இந்த நடவடிக்கையினால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பேரிடர் காலம் அதிகமாக ஏற்படுறது இல்லை. ஆனால் எங்களுக்கு அதிகமாக ஏற்படுது தென் மாநிலங்களுக்கு. நீங்கள் ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு நிதியும் அந்த அளவுக்கு சரியாக கொடுக்கறது இல்லை, நிவாரணம் கொடுக்கறதுக்கும் ரொம்ப பாரபட்சமாக உடனே செயல்படுறீங்க அப்படின்ட்டும் இந்த தென் மாநிலங்களை சேர்ந்த தலைவர்கள் வந்து ரொம்ப ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க. இது சம்பந்தமாக பிஜேபி கிட்ட ஒரு சில தலைவர்கள் என்ன கருத்து சொல்றாங்க, இப்படிதான் எல்லா நாட்டிலையும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் எல்லா நாட்டிலையும் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலும் ஆமா, கண்டிப்பா எல்லா நாட்டிலையும் இப்படிதான் இருக்கிற மாநிலத்திலேருந்து இல்லாத மாநிலங்களுக்கு அந்த நிதியை பகிர்ந்து கொடுப்பாங்க. ஆனா அந்த நிதியை வந்து அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க, அந்த நிதி அவங்களுக்கு சரியான முறையில் போய் சேருதா, அந்த மக்களுக்கு சரியான முறையில் போய் சேருதா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டான முறையில் அங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்களா, நல்ல முறையில் பயன்படுத்துறாங்களா, நல்ல திட்டங்களுக்கு செயல்படுத்துறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து பெருசாக அதை செயல்படுத்தாதனால தான் மீண்டும் அவங்களுக்கு இந்த வரி பகிர்வு அதிகமாக கொடுத்து அவங்க வந்து செயல்படுத்தலை. இப்படி கரெக்டான முறையில் அவங்க கடைபிடிக்காதனால தான் வட மாநிலங்களில் நிதி பகிர்வு இன்னமும் அவங்களுக்கு அதிகமாக கொடுத்து அவங்கள வந்து மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. பிஜேபியை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த திருப்பதி அவர் சொன்ன கருத்து என்னன்னா, தென் மாநிலங்களில் பல வந்து கடல் சார்ந்த துறைமுகங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே தொழிற்சாலைகள் வந்து மூலமாக நேரடி வருவாய் வந்து அதிகமாக செலுத்துறதுனால இங்கே வந்து வரி அதிகமாக கிடைக்குது. ஆனால் வட மாநிலங்களில் அப்படி கிடையாது, அங்கே விவசாயம் மட்டும்தான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதில் உண்மை இருந்தாலும் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து அதிகமான ஆட்டோமொபைல் சம்மந்தமான தொழில்களை இங்கே கொண்டு வருவதற்கான சூழ்நிலைகளை நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். அதனால தான் நாங்கள் அதிகமான வருவாயை ஈட்டி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு இங்கே தென் மாவட்டங்கள் சார்பாகவும் இவங்க சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற மாநிலத்திலேருந்து இல்லாத மாநிலத்துக்கு கொடுக்குறது இயல்பான ஒன்று தான். ஆனால் அதை சரியான முறையில் பயன்படுத்தியிருந்தா இவ்வளோ நாட்களாக வந்து அவங்க மீண்டும் வந்து அவங்க வளர்ச்சி இருந்த ஒரு பாதையை நோக்கி நகர்ந்துருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் இப்படி தென் மாநிலங்களே வட மாநிலங்கள் சார்ந்து இருக்கிறதுக்கான காரணம் ரொம்ப நாட்களாகவே இருக்குது. ஏன்னா அண்ணா அப்பைக்கு சொல்லியிருந்தாரு,
தென்னகம் வந்து தேய்கிறது, வடமாநிலம் வாழ்கிறது அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு கருத்தை வச்சிருந்தார். ஆனா கலைஞர் வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்த அந்த இடைப்பட்ட காலங்கள்ல அவர் சொன்னது, வடமாநிலங்கள் வாழ்கின்றன, தென் மாநிலங்கள் அதை பார்க்கின்றன அப்படிங்கிற மாட்டோம். ஏன்னா காங்கிரஸ் ரொம்ப விமர்சிச்சு பேச முடியாதுங்கிறதுனால அவர் அது மட்டும் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உங்களோட அந்த போய் சேர்ற அந்த நிதி வந்து உங்களுக்கு கரெக்டான முறையில் சேர்றதை வந்து ஒன்றிய அரசு கரெக்டாக கடைபிடிச்சா மட்டும்தான் அந்த வரி பகிர்வு, இந்த பிரச்சனை, இந்த தனிநாடு குரல் வந்து இப்போ மேலோங்கி இருக்கிறத கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். இல்லைன்னா இது இன்னும் வருங்காலங்களில் ரொம்ப அதிக ஒரு போர்க்கொடி தூக்குறதுக்கான வாய்ப்பும் தலைவர்கள்ட்ட இருக்கிறது, மக்கள்கிட்ட இது கடத்தப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலும் இது போன்ற அப்டேட் செய்திகளுக்கு தொடர்ந்து கார்த்திக் சேனலில் இணைந்திருங்கள். நான் உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.